சமீபத்தில் நடந்த 2 கொலைகளும் அதனுடைய தொடர்ச்சி தான். இப்ராஹிமோட கூட்டு வியாபாரத்தில் சம்பந்தப்பட்ட 2 பேரோட நடத்தையில் அவனுக்கு சந்தேகம் வந்ததுனால ரொம்ப தந்திரமா அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டான். கொலை செய்யப்பட்டவங்க சாதாரண ஆள் இல்ல, இவன் அளவுக்கு ரொம்ப பலம் வாய்ந்தவங்க. அதனால அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டா சிட்டியை இவன் கைக்கு வந்துடும் இப்ராஹிம் நினைச்சான். அவன் இன்னும் இந்த சிட்டியை விட்டு போகல. நாம எப்படியாவது அவனை பிடிச்சாகணும். நாராயணசாமி ஃபைல்ல இருந்துதான் அவனோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது. கொஞ்ச காலத்துக்கு நாராயணசாமி இப்ராஹிமை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா யாரோ இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நாராயணசாமிய டிராஃபிக்கு மாத்திட்டாங்க. ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசி நாராயணசாமிக்கு மறுபடியும் இங்க போஸ்டிங் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நாராயணசாமி மட்டும் திரும்பி வந்துட்டா இப்ராஹிம் முகமது ரொம்ப சுலபமா பிடிச்சிடலாம். இப்ராஹிம் முகமது ஏன்பா உனக்கு அப்பாவை எவ்வளவு தூரம் பிடிக்கும்? கோழிக்கறி அளவுக்கு. கோழிக்கறியா? ஆமா. அட பாவி, நாம வெஜிடேரியன்டா. அபச்சாரமா பேசாத. கோழிய சாப்பிடாம படகெல்லாம் சாப்பிடு. ஐயோ. என் செல்லம். அப்பா ஒரு வேலை சொன்னா செவியாடா கண்ணா? ம்ஹும். ஆ, ஏன்டா? அதுல ஏதாவது ஒரு குருட்டு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியும்பா. சொந்த அப்பாவே நம்பாம நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? எஸ். டேய், நேக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருக்கடா. பெரிய பணக்காரங்க. கேஸ்ல ஜெயிச்சா நேக்கு பணம் கிடைக்கும்டா. அதுக்கு அது வந்து சொல்லுங்க. உன்னோட ஹெல்ப் வேணும். நீ நினைச்சாதா என்னால கேஸ்ல ஜெயிக்க முடியும். ஒண்ணும் புரியலப்பா. மறமட்டா, நீ உன் ஃப்ரெண்ட் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலடா வரதட்சணை கேஸ். அணு விஷயமா? அணுவோ கிணுவோ மனுவோ அந்த கேஸ் இப்ப என்னடா வந்திருக்கு. நீயும் உன்னோட உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ் தானே சாட்சி சொல்ல போறீங்க. ஆ. இப்போ நீ நான் சொல்லி கொடுத்த மாதிரி சாட்சி சொல்லணும். எங்க சொல்வியா? ம். முடியாது. ஏன்? விடுங்க. ஏன்? என்னால முடியாது. சோம்பேறி, நான் சொல்லிட்டேன்ல. எனக்காக தான் சொத்து. உனக்காக தான் நான் சொத்தெல்லாம் சேர்க்கிறேன். முடிவா சொல்லிட்டு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். நீங்க வேணா சொல்லுங்க. எனக்கு உதவி பண்ண மாட்டியா? மாட்டேன். நீ ஏன் சொல்லுடி? நீ இரு, நானே சொல்றேன். சரி, என்ன சாப்பாடுறாம சுத்த சோம்பேறி. உன்னை கோட்டு போட்டு கோட்டுக்குள்ள பாக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே அது இப்போ சுப்ரமணிய நடக்கும். எடுத்துட்டியே. சாட்சி சொல்லும்போது கோட்டு போட்டு வந்தா போதும்ல. நாசமா போ. ஐயோ. இந்த குடும்பத்தை ஒழிக்கவே பறந்துக்கடா நீ. என் தாத்தா உங்களை பார்த்து சொன்ன டயலாக். உன்ன அப்பா நீங்க இந்த திருட்டு கேஸ்ல வாதாடாதீங்க. நான் வாதாடுவேன். வாதாட வேண்டாம்னு சொல்ல நீ யாரா? இவ்வளவு தூரம் நீ வளர்ந்ததுக்கு காரணமே இந்த சுப்பிரமணி திருட்டு வழக்கம் பொய் வழக்கம் நடத்திட்டாடா. அதை மறந்துட்டியா? நன்றி கெட்ட ராஸ்கல். முடியுமா முடியாதா? முடியாது. சட்டத்துக்கு எதிரா எது நடந்தாலும் அதை நாங்க எதிர்ப்போம். இது எங்க பாலிசி. உண்மையாவா? ஆமா. சரி, நான் என்னோட பாலிசியை சொல்லட்டுமா? ஆ. சிவகாமி, ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து கிச்சன்ல வை. ஃப்ரூட் ஐட்டம்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வை. நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்றன்னு பாக்குறேன். என்னங்க? சும்மா இரு. நோக்கு தெரியாத ஒரு சட்டத்தை சொல்லவா? சட்டப்படி நோக்கு வயசாயிடுச்சு. இனி அப்பாவோட திருட்டு பணத்துல உட்காந்து நீ தின்னு கொழுக்க வேண்டாம். அஜீர்ணம் ஆயிடும். வாடா. என்னங்க இது வயசு போய் போய் இப்படி? பேசாம இருடி. இது என்னோட முடிவு. இனிமே உனக்கு வேண்டியதை நீ உழைச்சுதான் சம்பாதிக்கணும். அப்பதான் பணத்தோட அருமை தெரியும். போடா வெளிய. போ. என்னங்க? சரியான தண்டசோறு. அப்பா அப்பாவா? அப்ப என்னோட புது பைக்கு. பைக்க பத்தி விடுடி. போய் திருடு, கொள்ளையடி, வழிப்பறி செய். யாராவது உன் மேல கேஸ் போட்டாங்கன்னா உங்க அப்ப சுப்ரீம் கோர்ட் சுப்பிரமணி ஹைகோர்ட்ல ஃப்ரீயா வாதாடுறான்டா. பைக் வேணுமா? பைக். டேய் லைட்டர் குடுறா. இந்த ஆளை பார்த்தா வேலை கிடைக்கும் நீ நம்புறியா? நம்பிக்கலாம் இல்ல, இருந்தாலும் எங்க அப்பாவுடைய பேரை சொன்னா இவருக்கு தெரியும்ல, அதை வச்சு ம். சும்மா ஒரு ட்ரை தானே பண்றேன். ஓ, யாருங்க கண்ணன்? நான் தான். கூப்பிடுறாங்க. ஏய் வாடா. நான் வரல. எனக்கு இந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியை பார்த்தாலே நீ போடா. வணக்கம் சார். அட வா 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 வா. உட்காரு. தேங்க்யூ சார். MA first class with distinction. Routine athletics in NCC. Sports. Very good. பரவாயில்லையே. இப்பெல்லாம் எஸ்ஐ போஸ்டுக்கு ரொம்ப கெடுபடி. நான் உன்னுடைய ரேங்க் லிஸ்ட்டை பார்க்குறேன். சார் நான் கோகுல கிருஷ்ணனோட. அது தெரியுமே, அதான் இதுல எழுதியிருக்க. குரூப், ஹை கமாண்ட், லீடர் இதெல்லாம் இல்லாத காலத்துல ரொம்ப நேர்மையா இருந்தவர் தானே உங்க அப்பா. அந்த காலம்லாம் போயிடுச்சியா? உண்மையை சொல்லணும்னா நம்ம கட்சியோட அதிகாரம்லாம் போயிடுச்சு. இனி எந்த காரியம் நடக்கிறதா இருந்தாலும் கேஷ் வேணும். என்ன 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 மூஞ்ச பாரு. சீன் போடாதடா. போ போ போடா. சார் நான் சொன்ன மேட்ரு இன்னும் முடியல சார். என்ன மாட்றியா? அது முன்னாடியே சொல்லியிருந்தேனே சார். சரி பார்க்கலாம்.
குட் மார்னிங் சார். அட வந்துட்டியா? வா வா. ஜேக்கப் சார். இதான் நான் சொன்ன பையன். வணக்கம் சார். ஜேக்கப், இதுக்கு என்ன பண்றது? சார் அது வந்து நான் ஹலோ, ஐ கால் யூ லேட்டர். சார் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் சார்? ஒரு 5 லட்சம் ரெடி பண்ண முடியுமா? 8 லட்சம் வரைக்கும் இந்த போஸ்டுக்கு ஆஃபர் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீ நம்ம கோகுலகிருஷ்ண மகன் இல்லையா? ஆமாமா. அது அது நான் முயற்சி பண்றேன் சார். முயற்சி பண்ணு, சீக்கிரமா பண்ணு. என்ன சொல்ற ஜேக்கப்? ஆமாம் சார். நான் போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ. சீக்கிரம் வாங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு ஏதோ புதையல் கிடைச்சிருச்சுன்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு பணம் தான் தேவைன்னா அதை போன்லயே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. ரொம்ப நாளா நீ போலீஸ் ஆகணுங்கிற உன்னோட கனவு இனிமேலா நடக்க போகுது? பின்னாடி படத்தை பார்க்கறதுனால மட்டும் எதுவும் நடந்துராது. செய்ய வேண்டியதை உயிரோட இருக்கும்போது செய்யறத விட்டுட்டு வெள்ளியும் சொல்லியுமா கதர் சட்டையை போட்டுக்கிட்டு வரப்ப நடந்து நீதி நேர்மை நல்லா பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆச்சு? செவுத்துல ஆணி அடிச்சு இதோ இப்படி தொங்கிட்டு இருக்காரு. லேசா காத்து அடிச்சா இதோ இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அண்ணே, ஆமா, அண்ணன் தான். இத்தனை வருஷமா உங்க 3 பேரையும் பசினா என்னன்னே தெரியாம வளர்த்து ஆளாக்கியிருக்கேனே நானு. எனக்கும் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் இருக்கு. அவங்கள யார் காப்பாத்துவாங்க? இதோ படமா தொங்கிட்டு இருக்கானே உன் புருஷன், அவன் வந்து பாப்பானா? மாமா, என்னடா உண்மை கசக்குதோ? இவ்வளவு காலம் இந்த சுமையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இருந்தேன். இனிமே முடியாது. ஏன்னா எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். கூடிய சீக்கிரம் என்னோட பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போது உங்ககிட்ட தான் சொல்றேன். இனிமே என் வீட்டுக்கு வந்து சுத்திட்டு இருக்காத. அப்புறம் எனக்கு பணத்தோட தேவை இப்ப அதிகமா மாமா, இருக்குமா? நான் சொல்றது உனக்கு வேலை கிடைச்சு உன்னோட முதல் மாச சம்பளத்தை ஒரு லாரி வச்சு என்கிட்ட கொண்டு வந்து தரேன்னு உன் அப்பா மேல சத்தியம் பண்ணி நீ என்கிட்ட சொல்ல போற, அதானே? எனக்கு அது வேண்டாம். உன் பாழா போன அந்த வேலைக்காக 5 லட்சத்தை ஐயோ வேண்டாம், நான் ஏதாவது சொல்லிட போறேன். உங்களுக்கு கொடுத்து கொடுத்தே என் கையில இருந்த பணம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது விரலும் ரேகையும் மட்டும்தான். ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கங்க. என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்காம விடலாம்னு நினைச்சீங்க, உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். அண்ணே, அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சு கரையேறணும். அவன் என்ன கடல்லையா இருக்கான்? கரையேறதுக்கு அங்கேயே இருக்கட்டும். அவன் கதையை இப்போதைக்கு நிறுத்துவோம். சரி, இவ கதைக்கு வருவோம். இவ பேர்ல பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்குல்ல, அதை எடுத்து என்கிட்ட கொடுக்க அது வேண்டியது. வேணாம் ஏன் வேணா? அதை என்ன சேர்த்து வச்சுட்டே இருக்க போறியா? மாமா. அது அவ கல்யாணத்துக்காக அப்பா போட்டு வச்சிருந்த காசு. ஓ அப்படியா? நான் நினைச்சேன் அது உன் அம்மாவோட கடைசி செலவுக்கு சேர்த்து வச்சிருக்காரோன்னு. இத பாருங்க மாமா. டேய், நானும் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் கேக்குறேன். உன் அப்பா உயிரோட இருக்கும்போது அடைக்க முடியாது இந்த கடனை, இறந்ததுக்கு அப்புறம் அடைக்க முடிஞ்சதேன்னு நினைச்சு உன் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீயே வேணா கேட்டு பாரு. என்ன சொல்ற? போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. என்னடா போதும்? நீ நல்ல ஹைட் வெயிட்டா தானே இருக்க. உன் பிரச்சனை என்ன? எஸ்ஐ ஆகணும். கவர்மெண்ட் பார்த்து உனக்கு போலீஸ் வேலை கொடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால நீ ஒண்ணு பண்ணு. சொந்தமா நீயே ஒரு காக்கி ட்ரெஸ்ஸை தைச்சு வச்சு ரோட்ல போய் நின்னு போற வர்ற வண்டி எல்லாம் நிறுத்தி வசூல் பண்ணு. அப்படி தாண்டா இன்னைக்கு எல்லாருமே எஸ்ஐ ஆகுறாங்க. அதுக்கும் முடியலன்னா ஒரு வேட்டையை கட்டிட்டு என்னோட வயலுக்கு வா. 3 வேளை சாப்பாடு போட்டு 200 ரூபாய் பணம் தரேன். அப்படித்தான் என் வீட்டு வேலைக்காரனுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீ வந்தீங்கன்னா என் கடனாவது மாமா, அடையும். நான் காசு திருப்பி கொடுக்கறதா சொன்னேன். ஏங்கம்மா சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நீ இதுவும் சொல்லுவே, இதுக்கு மேலேயும் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நாளைக்கு நீ என் மேல கை வச்சாலும் வைப்ப. எனக்கு ஒரு பதில சொல்றா. காசு தரேன் தமிழ்ல தானே சொன்னேன். எப்படி தருவ? கொள்ளையடிச்சா? இப்ப நான் முடிவா ஒண்ணு சொல்றேன். நான் இப்ப கிளம்புறேன். என் கைக்கு மட்டும் பணம் வரல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லிட்டேன். சரி சரி, நான் வரேன். டேய் டேய் நில்லு. அதை எட்றா. எடு, இங்க வை. ஓங்கி வச்சேன்னு வச்சுக்க, வந்துடுறானுங்க பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? அவரை விடுதல என்ன விஷயம்? அனு அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். நீ வா. என்னாச்சு? என்னாச்சு? காலேஜ் போயிட்டு வந்தப்பதான் பார்த்தேன், தரையில விழுந்து கிடந்தாரு. டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல, செக் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ண சொன்னாரு, அதான் உங்களை கூப்பிட்டோம். 2-3 பிளாக்ஸ் இருக்கு. ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு மருந்து கொடுக்கலாம். ஆனா ஆபரேஷன் பண்ணலன்னா எது வேணாலும் நடக்கலாம். புரிஞ்சுக்குங்க. இந்த ஆபரேஷனுக்கு நிறைய பணம் செலவாகும். எப்படியும் ஒரு 3 லட்சம் வரைக்கும் ஆகலாம். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. For more updates, like, comment,
subscribe to our channel.